இப்போ நம்ம சாமந்தி செடி வாங்குகிறோம். புதுசாக சாமந்தி செடி ரொம்ப பிடிச்சமான கலர்லாம் வாங்குகிறோம். அவசரமாக கொண்டு வந்து ஒரு பாட்டில் நட்டுடுவோம். மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முன்னாடியே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது. எப்படி கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் சாயிலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது போல் பாட் வாங்குறீங்க. இது போல் கப்பில் வந்து ஒரு 5 கப்ஸ் வரும். சாயில் சொல்கிறேன், எவ்வளோ பிடிக்கும், நம்ம எவ்வளோ நடலான்னு சொல்கிறது நான் சொல்கிறேன். இது போல் நடணுன்னா சாயில் எப்படி ரெடி பண்ணணுன்னா, செம்மண் வந்து நீங்கள் ஒரு 2 பங்கு எடுங்க. ஒரு பங்கு வந்து மணல் எடுங்க. ஒரு பங்கில் வந்து பாதி வந்து கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் பாதி கப்பு போடுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து வேப்பமுன்னாக்கு போடுங்க. வேப்பமுன்னாக்கில்னா கருவேப்பிலை பவுட்ரு போடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை பவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சமாக கலந்துக்கலாம். அப்படி முருங்கை பவுட்ரு இல்லைன்னா கருவேப்பிலை காஞ்சிதே எடுத்து நல்லா ட்ரை ஆனதாக கருவேப்பிலை வந்து சாயலுக்குள்ளே அதே மண்ணில் கலந்து விட்டுடணும். கலந்துட்டு செடி நட்டுடலாம். ஏற்கனவே சாமந்தி செடி சப்போஸ் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வந்து தண்ணி ஊற்றினா கீழே இறங்கிடணும். அதுதான் முக்கியம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஜல்லிக்கல் போடணும். ஜல்லிக்கல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே வந்து நம்ம கலந்த மண்ணே நீங்கள் போட்டு நட்டுடலாம். இந்த கல் மேலே தேங்காய் நார் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரேஷியோ சொன்ன அளவுக்கு நீங்கள் கலந்துட்டு இந்த சின்ன பாட்டில் நீங்கள் நட்டுடலாம் சாமந்தி செடி. இந்த பாட்டிலெல்லாம் நான் கிரிசாந்திமம் பிளான்ட் நட்டிருக்கிறேன். சூப்பராக வளருது. நான் வந்து சில டைமில் தொட்டி கூட நான் பார்ப்பேன், எப்படி வச்சா நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா வளரணும்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சைஸ்லாம் ஒரு டைம்லலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சைஸ் தொட்டியெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லா கிடைக்கிது. ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கும்போது அதில் பெரிய தொட்டியாக தெரியுது. ஆனால் நேரு வந்து நம்ம பார்க்கும்போது சின்ன சைஸ் தொட்டி 8 இன்ச்சு அப்படி சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அது சின்னதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கார்டனில் தேடி கண்டுபிடிச்சி இந்த சைஸ் நான் வாங்கினேன். நம்ம வந்து இது போல் சைஸ் தொட்டியில் கூட சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம். ஏன்னா மண்ணை கம்மியாக பிடிக்கும். குறைஞ்ச மண்ணாக சாயில் கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கண் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பாட்டு கூட கொஞ்ச நாள் கழிச்சு இதை எடுத்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஏன்னா சாமந்தி செடி வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பாட்டில், பெரிய செடி இருந்தாலும் சின்ன பாட்டிலே வச்சுடுங்க. சாமந்தி செடி நட்டு தண்ணி ஊற்றுறது மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், குறைஞ்ச தண்ணி தான் ஊற்றணும். எப்படின்னா இப்போ ஒரு வாட்டி நீங்கள் நட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா 2 டேஸ் தண்ணியே விடக்கூடாது, அதுக்கப்புறம் ஊற்றலாம். ஆனால் அந்த 2 டேஸில் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்து மறுநாள் இன்றைக்கி நட்டிங்கன்னா மறுநாள் தண்ணி ஊற்றாமல் அதுக்கு மறுநாள் வந்து மேல் சாயில் மட்டுமே நனைச்சி வைக்கணும். ரூட்டு நிறைய மொட்டு வைக்கும். முக்கியமாக நிறைய ரூட்டு வளர்ந்தால் தான் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும். ஆனால் நீங்கள் சாயிலுக்குள்ளே அப்படியே எருவோடவே வெர்மி கம்போஸ்டோடவே வந்து வேறு காய்கறி எல்லாம் போடலாமன்னா இந்த சாமந்தி செடி இது போல் சாமந்தி செடிக்கெல்லாம் போடக்கூடாது. நாட்டு சாமந்திக்காரனா போடலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.